very very powerful. Every Christian believer should do. அந்நிய பாஷையில டெய்லி ஜெபிக்கணும். சத்தமா சொல்லாம எல்லாரும், இன்னும் சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அந்நிய பாஷையில, ஐயா அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு டூல் வேற எதுவுமே இல்லை. ஆவியில ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்ச எந்த ஊழியக்காரர் எடுத்தீங்கனாலும் they all prayed in tongues. Amen. It's a very very powerful spiritual exercise. நீங்க நிறைய பேர் அந்நிய பாஷையில எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவர் இதை செய்தலுமையா சக்கரபரா, இந்த காரியங்களை நடப்பித்த அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பி அதே சக்கரபரா, ஏதோ இது கமா ஃபுல் ஸ்டாப் செமிகோலன் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இல்ல. அந்நிய பாஷைங்கிறது ஒரு பாஷை. என்னது அந்நிய பாஷைங்கிறது? ஒரு பாஷை. அதுல பாடலாம், அதுல பேசலாம். 15-16 வருஷத்துக்கு முன்னால, 17 வருஷத்துக்கு முன்னால அந்நிய பாஷையில பாடி இருந்தேன். உடனே நிறைய பேர் அதை தாக்கி, இவர் என்ன அந்நிய பாஷையில எல்லாம் பாடுறாரு. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்படின்னா கருத்தோட பாடுறதுன்னா தமிழ்ல பாடுறது, புரிந்து கொள்ளுதலோட. இங்கிலீஷ்ல அவள் pray with understanding இருக்கு. ஆவியோட பாடுறதுன்னா அந்நிய பாஷையில பாடுறது. அந்நிய பாஷையில பேச முடியும், அந்நிய பாஷையில ஜெபிக்க முடியும். ஏன்னா இது ஆவியானவர் உங்கள் மூலமாக பண்ணுகிற ஒரு காரியம். ஆனா அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 Corinthians chapter 14 and verse 4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் பேசும்போது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகுதான். அந்நிய பாஷையில பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுதான். பக்தி விருத்தினா என்ன? இங்கிலீஷ்ல edifies himself அப்படின்னு இருக்கு. எடிபிகேஷன் என்னன்னா கட்டி எழுப்பப்படுவது. ஏன்னா அது அந்த இடத்துல இந்த பக்தி விருத்திக்கு வந்திருக்கிற கிரேக்க பதம் என்னன்னா ஓய்கோடெமாய். ஓய்கோடெமாய் அப்படின்னு சொன்னா கட்டி எழுப்புவது. கிரீக்ல ஓய்கோஸ் அப்படின்னு சொன்னா வீடுன்னு அர்த்தம். ஓய்கோடெமாய்னா கட்டி எழுப்புது, ஒரு வீட்டை கட்டி எழுப்புற மாதிரி. என்னது? அந்நிய பாஷையில பேசுறவன் என்ன பண்றானா? கட்டி எழுப்புறான. ஒரு வீட்டை கட்டி எழுப்புற மாதிரி உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புறீங்க. Every time ஜெபத்துல வந்து மௌஷம்பா கினமா துவா தரபா ஷாடி பாபா யா குமா தோலோ லாபா ரோஷட்ட மாடோபா ஹட்டோனாயா. நீங்க அந்நிய பாஷையில ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பதை பார்ப்பீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு கட்டி எழுப்பப்படும். You will see an increase in your spiritual capacity. If you are a believer that has not yet started praying in tongues, start it today. Because when you pray in tongues, you are edifying yourself. உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு கட்டி எழுப்பப்படுகிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நான் ஏன் வீக்கா இருக்கிறீங்கன்னா இன்னும் நீங்க உங்களை கட்டி எழுப்புற வேலையை பண்ண ஆரம்பிக்கலாம். அந்நிய பாஷையில பேசுறவன் கட்டி எழுப்புறான். ப்ராப்ளம் என்னன்னா, பாஸ்டர் அந்த அந்நிய பாஷையின் வாரம் எனக்கு கிடைக்கல பாஸ்டர். அதுதான் ப்ராப்ளமே. இங்க பாருங்க, அந்நிய பாஷைங்கிறது வரமா? எஸ். 1 கொரிந்தியர்ல ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் 12வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை அப்புறம் போய் படிச்சு பாருங்க. ஆவியின் 9 வரங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். என்னென்னலாம் வருது? ஆவியின் 9 வரங்கள்: அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கும் வரம், அப்புறம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம், தீர்க்க தரிசன வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், அந்நிய பாஷையை பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், விசுவாச வரம், சுகமளிக்கிற வரம், அப்புறம் அற்புதங்களை நடப்பிக்கிற வரம். இப்படி 9 வரம். அந்த வரங்கள்ல ஒரு வரம் என்ன தெரியுமா? பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், சுகமளிக்கிற வரம். இப்படி எல்லாம் இருக்குது. விசுவாச வரம் கூட தான் இருக்கு. அப்போ உங்கள்ட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் நம்ம எல்லாத்தையுமே இருக்கு. அதுக்கு பேர் தான் விசுவாசி. இயேசுவை விசுவாசனால தான் ரட்சிக்கப்பட்டீங்க. நம்ம எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கு. ஆனா விசுவாசங்கிறது சிலருக்கு ஆண்டவர் அதையே வரமாவும் கொடுத்திருக்கிறார். ஆமென்.
வீட்டுல யாருக்கோ வியாதி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, சுகமாக்கும் ஐயா, சுகம் உண்டாவதாக. நீங்க ஜெபிக்க முடியுமா? முடியாதா? முடியும். இல்ல பிரதர், எனக்கு சுகமளிக்கிற வரம் இல்ல அப்படின்னு என்ன பண்ண மாட்டீங்க? வெயிட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஏசப்பா சொன்னாரு, மார்க் 16வது அதிகாரம், look at that, மார்க் 16:17வது வசனத்துல ஏசப்பா சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு விசுவாசியா? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க ஏசப்பாவை விசுவாசிங்கன்னா அடையாளங்கள் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்க ஏசப்பாவை விசுவாசிக்கிறது உண்மைன்னா அதுக்கு அடையாளமே என்னன்னா பேய துரத்தணும். நம்மால் பேய பார்த்தா பேய் இவரை துரத்துது. ராத்திரியில கனவுல பாம்பு வந்துச்சு பாஸ்டர், பின்னாலேயே வந்துச்சு, நான் முன்னால ஓடுனேன். ஏய், கனவு எந்திரிச்சு இயேசுவின் நாமத்துல கனவை மாத்துறேன். நான் பேய பார்த்து ஓடுற ஆள் இல்ல, பேய் என்ன பார்த்து ஓடணும். அதாவது நீங்க அதை விட பெரிய பேய்னு சொல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவர் இயேசு பெரியவர். ஆமென். பேய் உங்களை துரத்த கூட, நீங்க தான் பேயை துரத்தணும். அப்புறம் அந்த வசனம் அடுத்து சொல்லுகிறது, அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்களோ. அதுக்கப்புறம் அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவாங்க அப்படின்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, இயேசுவை விசுவாசிகளுடைய அடையாளங்கள் என்ன? அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவாங்க. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, அந்நிய பாஷையின் வரங்கிறது வேற, இது அடையாளம். என்னது? இப்போ இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா எப்படி சொல்றேன், என்ன சமைப்பீங்க நீங்க? சத்தமா சொல்லணும். அடுத்த சர்வீஸ்ல நான் மைக் வச்சிருங்க. உங்களுக்கு பிரியாணி செய்வீங்களா? சூப்பர். சாம்பார் வைப்பீங்களா? ரசம் வைப்பீங்களா? சிக்கன் ஃப்ரை பண்ணுவீங்க? சிக்கன் 65 இங்க ஷெஃபா இல்ல. எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க சிக்கன் ஃப்ரை பண்ணுவீங்க? இங்க இருக்கிறதுல பிரியாணி செய்ய தெரிஞ்சவங்களும் கை தூக்குங்க. ஆனா சமைக்க தெரிஞ்சவங்க யாருன்னா எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. அப்படித்தானே? என்ன டிஃபரன்ஸ்? இவங்களும் சிக்கன் 65 செய்வாங்க. ஆனா அந்த ஷெஃப் வந்துட்டு அதே சிக்கன் 65 ஒரு 15 விதத்துல பண்ணுவார். ஏன்னா அவர் அதுல ஒரு அதே மாதிரி தான். சுகமளிக்கிற வரத்தம் பெற்று கொண்டிருக்கிறவங்க அதை வேற லெவல்ல பண்ணுவாங்க. ஆனா ஏசப்பாவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஜெபம் பண்ணா சுகம் உண்டாகும். இது அடையாளம். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, அடையாளமே அதுதான். அதே மாதிரி தான் அந்நிய பாஷையின் வரம் வேற. யாருக்குள்ள எல்லாம் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில பேச முடியும். இப்ப அடுத்த கேள்வி, எனக்குள்ள அந்த பரிசுத்தாவியானவர் வரல. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரலைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. அதுலயும் நம்ம ஆளுங்களுக்கு கன்ஃபியூஷன். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் இருக்குல்ல, அதை வந்துட்டு பரிசுத்தாவியானவருடைய அந்த இன்டுவெல்லிங்க்கு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த கணமே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் புதிய பாஷைகள்ல பேசும்படிக்கு, அந்நிய பாஷையில பேசும்படிக்கு உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் ஏற்கனவே. அப்ப என்ன பண்ணணும்? பேசிருங்கன்னு சொல்றேன். எப்படி பொசுக்குன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க? அதானுங்க ப்ராப்ளம். நான் உட்கார்ந்தா என் மைண்ட்ல என்னென்னமோ வருது, அதுதான் ப்ராப்ளமே. இப்போ என்னன்னா, கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள அந்நிய பாஷை பேசுறதும் ஒன்று, இவங்களும் உட்காந்துட்டு அப்படியே வெயிட் பண்றாங்க. அப்படியே டக்குன்னு ஒரு பவர் வரும், அப்படியே உள்ள ஆண்டவர் கையை விட்டு அந்த உதட மேல கீழே அழுத்தி அந்த நாக்கை இப்படி ஃபிளாப் பண்ணி அவர் பேசுவார். அப்ப நான் லப லப லொப லொபன்னு நான் பேசுவேன். நடக்கவே நடக்காது. என்னது? ஆமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வசனம் சொல்லுது, they spoke in tongues as the spirit gave them utterances. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகாக இருக்குது. தமிழ்ல என்னன்னு போட்டிருக்குன்னா, ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு. Holy Spirit, they were filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு utterance கொடுத்தார். பேசினது யார்தான்? ஆமா. சில சமயம் சிலரோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்ல நீயா பேசுற, நீயா பேசுற, நீ தான் பேசுற. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தான் பேசுற. அதுதானே நம்மளுடைய லட்சியமே. என்ன? நம்ம பேசணுங்கிறது தான். அதுக்கப்புறம்
இல்லை நான் பேசுறேன், நானா பேசுறேன், இல்லை நான் சொல்லணும், நான் தான் பேசுறேன். ஆவியானவர் கொடுக்குறாரியா, பேசுறது நான் தான். அதனால நானா பேசுறேன் கேட்காதீங்க, நான் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுங்க. Amen. Hallelujah. But I tell you, when you speak in tongues, you edify yourself. உங்க spiritual capacity அதிகமாயிட்டே போகுது.